இந்த வீடியோல நம்ம ஈக்விலிபிரியம் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த கொஸ்டின வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அப்ப இங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே. இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, கால்குலேட் தி டிகிரி ஆஃப் அயனைசேஷன். அப்ப டிகிரி ஆஃப் அயனைசேஷன் என்னது? நமக்கு வந்து ஆல்பா வந்து ஓகேவா? டிகிரி ஆஃப் அயனைசேஷன் 0.05 மோல் அசிட்டிக் ஆசிட் இஃப் இட் இஸ் pKa வேல்யூ 4.74 எடுத்துக்கிறாங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஹவ் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அஃபெக்டட் வென் இட்ஸ் சொல்யூஷன் ஆல்சோ கண்டெய்ன் இது 0.05 மோல் அண்ட் 0.1 மோல் இன் HCl கேட்குறாங்க. அப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்க ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன். அப்ப அந்த அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்? CH3 COOH வந்து பார்த்தீங்கன்னா CH3 COO மைனஸ் பிளஸ் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா H பிளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? முதல்ல என்ன கேட்டுக்கிறாங்க? இது டிகிரி ஆஃப் அயனைசேஷன். இது எவ்வளோ வந்து நமக்கு வந்து அயனைஸ் ஆகும்? எல்லாமே நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி ஆஃப் அயனைசேஷன் 1 அப்படின்னா இதுல 100 மாலிகுல் போட்டா 100மே நமக்கு வந்து அயனைஸ் ஆயிடும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இது வந்து எத்தனை மாலிகுல் வந்து நமக்கு வந்து அயனைஸ் ஆகும்? எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வந்து மாலிகுல் வந்து அயனைஸ் ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ஆல்ஃபான்றது நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 0.01 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட போறதுனால இந்த அயனைசேஷன் வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகுமா? அப்புறம் 0.1 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உள்ள போறதுனால இந்த அயனைசேஷன் வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு தான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா டிகிரி ஆஃப் அயனைசேஷன் நார்மல் கண்டிஷன்ல இதோட டிகிரி ஆஃப் அயனைசேஷன் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு வந்து எப்படி பார்ப்போம்? இனிஷியல் நமக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 0.05 மோல் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப அசிட்டேட் அயன் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும்? 0 தான் இருக்கும். H வந்து 0. இது வந்து இனிஷியல் கண்டிஷன். அப்பதான் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. இன்னும் ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கல. டிசோசியேட்டே ஆக ஆரம்பிக்கல. அப்ப ஈக்விலிபிரியத்துல வந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? ஈக்விலிபிரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.05லேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் நமக்கு வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சி ஆல்ஃபா டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இது சி ஆல்ஃபா ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து சி ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த கேஏ? ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபா இன்ட்டு சி ஆல்ஃபா டிவைட் பை 0.05 மைனஸ் வந்து நமக்கு என்னன்னா சி ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ சி இந்த சி என்ன அப்போ என்ன எழுதிக்கலாம்? சி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.05 வந்துருக்கு இல்லையா? 0.05 மைனஸ் கான்சன்ட்ரேஷன்றது என்னது? 0.05 ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் என்னது? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்குன்றதா நமக்கு வந்து எக்ஸ். அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது? 0.05 வந்து இருக்குது. அப்போ இங்கே அந்த 0.05 கான்சன்ட்ரேஷன் வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.05 the whole power 2 இன்னஸ்டன்னா ஆல்ஃபா பவர் 2 டிவைட் பை இங்க ரெண்டுமே 0.05 வந்து காமனா இருக்கு இல்லையா? அப்ப 0.05 நீங்க வந்து காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 0.5யும் இந்த 2வையும் நீங்க வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 0.05 ஆல்ஃபா பவர் 2 டிவைட் பை நமக்கு வந்து 1 மைனஸ் எக்ஸ் வந்து கிடைக்குது. 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து கிடைக்குது. ஓகே, அப்ப நமக்கு இதுக்கு என்ன தேவை? கேஏ வேல்யூ நமக்கு தேவை. கேஏ வேல்யூ தெரிஞ்சா நம்ம வந்து ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனாங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிகே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிகேக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பிகே which is equal to minus log of KA. is it correct? அப்போ what is the log KA? அப்போ log KA which is equal to minus 4.74. அப்போ what is the KA? அப்போ KA which is equal to anti-log of. Okay, so anti-log of minus 4.74. is it correct? எப்பவுமே நமக்கு வந்து anti-log வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா அந்த வேல்யூ வந்து எடுக்க முடியாது. ரெண்டு பக்கமும் மைனஸ் ஒன்னால நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ -4 நமக்கு என்னதான் மாறிடும்? -5 வந்து மாறிடும். அப்போ 1லேருந்து 0.74 வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 26 வந்து வரும். அப்போ நம்ம வந்து ஆன்டிலாக் எதுக்கு பார்க்கணும்? 0.26 தான். அப்போ 0.26 ஆன்டிலாக் பார்த்தீங்கன்னா 1.8197 வந்து வருது. அப்போ 10 to the power of -5 வந்து பார்த்தீங்கன்னா பவர்ல வந்து போயிடும். 10 to the power of -5. ஓகே, அப்போ நமக்கு வந்து கேயோட வேல்யூ நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of -5. எப்பவுமே நமக்கு தெரியும் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of -3 விட ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு என்ன இருக்கும்? ரியாக்டன்ட் தான் இருக்கும். ப்ராடக்டோட அமௌண்ட் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்குன்னு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன வருதுன்னு
இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ KA which is equal to 0.05 ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து வருது. சரி கரெக்ட், ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து வருது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் எந்த கண்டிஷனில் KA வந்து 10 to the power -3ல இருந்தால் மட்டும்தான் இந்த ஆல்ஃபா வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணணும். அப்படி இல்லை 10 to the power -3 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்ஃபா வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறதை விட சிம்பிளாக கூட நீங்கள் வந்து இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். KA is equal to C ஆல்ஃபா ஸ்கொயர் கூட நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா KA is equal to கான்சன்ட்ரேஷன் என்னது 0.05 the alpha square. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி applicable for the dilute solution. அப்போ சாரி வீக் ஆசிட்டுக்கு இங்கே நமக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து வீக் ஆசிட் நமக்கு தெரியும். KA வேல்யூ 10 to the power -5 வந்து வருது. அப்போ நம்ம டைரெக்டாக கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், அது வந்து உங்கள் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா KA வந்து கொடுத்துருக்காங்க. KAயோட வேல்யூ என்னது 1.8197 which is equal to 0.05 alpha power 2. அப்போ what is the alpha square? Alpha square which is equal to 1.8197 இங்கே 10 to the power -5 மறந்துட்டேன் பாருங்க. 10 to the power of -5 வந்து இருக்கு இல்லையா, 7 10 to the power of -5 divided by நமக்கு என்ன வரும்னா 0.05 வந்து வரும். 0.05 which is equal to நமக்கு என்ன வேல்யூ வருது 1.8197 divided by 0.05 நமக்கு என்னன்னா 36 வந்து வருது. 36.394 into 10 to the power of -5 வந்து வருது. அப்போ நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா கண்டுபிடி என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன வேல்யூ எப்படி மாற்றிடலாம்னு பார்த்தீங்கன்னா 363. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்போ 363.94. அப்போ அந்த நம்பர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், பவர் வந்து நம்ம வந்து குறைக்கணும். அப்போ பவரை குறைச்சா 10 to the power of -6 வந்து வரும். அப்போ வாட் இஸ் த ஆல்ஃபா வேல்யூ? ஆல்ஃபா வேல்யூ நமக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 363.94 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, 363.94. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா? அப்போ ஆல்ஃபா which is equal to 19.07772 into 10 to the power of -3. ஏன்னா 10 to the power of -6 வந்து இருந்துச்சு இல்லையா, அப்போ 10 to the power of -3 வந்து வந்துடும். அப்போ இதான் நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன வருது 10 to the power of -3 வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து வருது. சரி கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து உள்ள ஆட் பண்ண போறோம். எவ்வளவு 0.01 மோல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து உள்ள ஆட் பண்ண போறோம். அப்போ நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரி கரெக்ட். அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், அசிட்டிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம், CH3COOH. அப்போ நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், CH3COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன H ப்ளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு வந்து டிசோசியேட் உள்ள ஆட் பண்றோம். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது இது ஃபுல்லாவே நமக்கு வந்து அயனைஸ் ஆயிடும். ஓகே, இது ஃபுல்லாவே நமக்கு அயனைஸ்ட் ஆகி நமக்கு என்ன H ப்ளஸ் ப்ளஸ் Cl மைனஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். இப்போ இது நமக்கு இனிஷியலா 0.05 மோல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது ஃபுல்லாவே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 0.01 மோல் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0.01 மோல் அப்படியே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். ஏன்னா இது வந்து நமக்கு என்னது வீக் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இல்லையா, அப்போ நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். இது இங்கே வந்து இருக்கவே இருக்காது, ஃபுல்லாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்காது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாமே நமக்கு வந்து அயான் ஃபார்மில் தான் இருக்கும். இது நமக்கு வந்து காமன் அயன் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அசிட்டிக் ஆசிட்லையும் H ப்ளஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுவும் H ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அப்போ எதுக்கு H ப்ளஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து பேக்வர்ட் ஆக்ஷன் வந்து நடக்கும். அப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ இங்கே நமக்கு வந்து யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, இது ஏற்கனவே வெறும் வாட்டர்ல இருக்கும்போது கொஞ்சம் நிறைய டிசோசியேட் ஆகும். அதோட ஓன் அயானை உள்ள போடும்போது ரியாக்ஷன் பேக்வர்ட் நடக்கும்போது இங்க ஆல்ஃபா வேல்யூ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ நம்ம என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், KA வேல்யூ நமக்கு வந்து மாறுமானா மாறாது. நீங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டாலும் சரி, சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டாலும் சரி, KAயோட வேல்யூ நமக்கு வந்து மாறவே மாறாது. அப்போ நம்ம வந்து KAயோட வேல்யூ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பார்த்தோம், 1.876 வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ். ஓகே, KA வேல்யூ நமக்கு வந்து என்ன பார்த்துருக்குறோம்
1.8197 into 10 to the power of minus 5 வந்து பார்த்துருக்கிறோம். அப்போ Ka வேல்யூ வந்து நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு வந்து மாறவே மாறாது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அசிட்டேட் அயான். அசிட்டேட் அயானோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும், CH3COO மைனஸ் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வந்து C ஆல்ஃபாவா நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். மிஸ் இட் கரெக்ட். அப்போ இதுலேருந்து C ஆல்ஃபா நம்ம மைனஸ் பண்ணா இங்க C ஆல்ஃபா டிக்ரீஸ் ஆயிருக்கும், இது C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அசிட்டேட் அயன் வந்து C ஆல்ஃபா தான். அது நமக்கு வந்து எதுவுமே டவுட் கிடையாது. இங்க Cன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.05, ஆல்ஃபான்றது இந்த ஆல்ஃபா வேல்யூ நம்ம போட முடியாது. ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிசோசியேஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்போ இது வந்து நியூ ஆல்ஃபா. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா H+ ஓட கான்சன்ட்ரேஷன். H+ ஓட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, இப்போ நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணதுனால இதுவும் நமக்கு வந்து H+ ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுவும் நமக்கு வந்து H+ ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ வந்து C ஆல்ஃபா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 வந்து இருக்கும். ஓகேவா. அப்போ 0.01 கூட கம்பேர் பண்ணும்போது C ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா தான் இருக்கும். ஏன்னா இது 10 to the power of -3 வந்து இருக்குது. ஆல்ஃபா வந்து 10 to the power of -3, கான்சன்ட்ரேஷன் 5 into 10 to the power of -2. அப்போ -2 -3 நமக்கு என்ன -5 வந்து ஆயிடும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of -2 10 to the power of -5 இது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா C ஆல்ஃபா விட்டு வெறும் நம்ம 0.01 எடுத்துக்கலாம். அது நமக்கு வந்து தப்பு கிடையாது. அப்போ நமக்கு வந்து Ka வேல்யூ எவ்வளோ இருக்குது, 1.8197 into 10 to the power of -5 which is equal to இது அசிட்டிக் அசிட் வந்து C ஆல்ஃபா. C ஆல்ஃபான்றது என்னது 0.05 ஆல்ஃபா இன்ட்டு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா H+ ஓட கான்சன்ட்ரேஷன். H+ ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ வரும், நமக்கு 0.01 வந்து வரும். ஓகேவா. ஸோ C ஆல்ஃபா இது வந்து பார்த்தீங்கன்னா 0.01 டிவைடட் பை நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன். அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன வரும் 0.05 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த C ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக தான் இருக்கும். 0.05 கூட கம்பேர் பண்ணும்போது C ஆல்ஃபா வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ இது எல்லாத்தையும் இப்போ நமக்கு இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், இதை நம்ம வந்து 0.05 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா. அப்போ 0.1.8197 into 0.05 ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ண நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து வருது. 9.0985 into 10 to the power of -2 அது ஒரு -5 10 to the power of -7 வந்து வருது. ஓகேவா. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 10 to the power of -7 வந்து நமக்கு வந்து வருது, which is equal to இங்க 0.05 0.01 நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். 0.05 into 0.01 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 into 10 to the power of -4 வந்து வருது. 5 into 10 to the power of -4 ஆல்ஃபா வந்து வருது. அப்போ what is the alpha? Alpha which is equal to 9.0985 into 10 to the power of -7 divided by 5 into 10 to the power of -4 வந்து வருது. அப்போ what is the alpha value? Alpha value which is equal to 9.0985 divided by 5. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 1 பாயிண்ட் வந்து வருது. 1.8197 into 10 to the power of இது மேலே போகும்போது +3 வந்து +4 வந்து மாறும் இல்லையா. அப்போ 10 to the power of -3 வந்து மாறுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.8 இருக்குது, இங்கே வந்து 19 இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிடுது. அப்போ இது புதுசாக நமக்கு வந்து கண்டுபிடிச்ச ஆல்ஃபா வேல்யூ. ஆல்ஃபா வேல்யூ இப்போ நமக்கு வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். அது எல்லா ஆல்ஃபா வேல்யூயும் கம்பேர் பண்ணும்போது இது ஆல்ஃபா வித் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மோல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட போட்டுக்கலாம். சில டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய்ன்னு எடுத்துப்பாங்க, அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பாங்க, இதை ஒய்ன்னு எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த ஆல்ஃபா வேல்யூ இந்த ஆல்ஃபா வேல்யூ நமக்கு வந்து சேம் கிடையாது. அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 0.1 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ 0.1 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், முதல்ல நம்ம வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து எடுத்துருக்கிறோம். CH3COOH வந்து நமக்கு வந்து எடுத்துருக்கிறோம். அது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது, CH3COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன H+ நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருக்கனால எல்லாமே ஃபுல்லாக H+ அண்ட் Cl- வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். இப்போ H வந்து 0.1 மோல் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். அப்போ 0.1 மோல் H+ வந்து இருக்கும், 0.1 மோல் Cl- வந்து இருக்கும். அப்போ இது HCl இருக்காது, எல்லாமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். இந்த கேஸ்ல நமக்கு என்ன பண்றோம், இனிஷியலா 0.05 மோல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இதுவும் C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஆல்ஃபா வேல்யூ
மொதல் ஆல்ஃபா வேல்யூ ரெண்டாவது ஆல்ஃபா வேல்யூ ரெண்டையும் விட வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து 0. இது வந்து கொஞ்சம் டைலூட் கண்டிஷன். ஏவை கம்பேர் பண்ணும்போது பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் அதாவது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கேயும் நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு கேஏ வேல்யூ. அப்போ வாட் இஸ் த கேஏ வேல்யூ? கேஏ வேல்யூ நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு வந்து மாற போகிறது கிடையாது. அப்போ அசிட்டிக் அசிடான கேஏ வேல்யூ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேஏ which is equal to 1.8197 into 10 to the power of -5. அது நமக்கு வந்து எப்பவுமே மாற போகிறது கிடையாது. அப்போ அசிட்டேட் அயனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ வரும்? CH3COO மைனஸ் இது நமக்கு எவ்வளோ இருக்கும்? சி ஆல்ஃபா தான். சி ஆல்ஃபாவே நம்ம எடுத்துப்போம். H பிளஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும்? H பிளஸ் which is equal to சி ஆல்ஃபா பிளஸ் 0.1 வந்து இருக்கும். ஏன்னா இதுவும் நமக்கு H பிளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுவும் நமக்கு வந்து H பிளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ சி ஆல்ஃபா பிளஸ் வந்து 0.1 வந்து இருக்கும். 0.1 கம்பேர் பண்ணும்போது சி ஆல்ஃபா வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து 0.1 எடுத்துக்கலாம். அப்போ வாட் இஸ் த அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன்? CH3COH கான்சன்ட்ரேஷன் which is equal to 0.05 மைனஸ் சி ஆல்ஃபா. இங்கேயும் 0.05 கம்பேர் பண்ணும்போது சி ஆல்ஃபா வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் 0.05 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ கேயோட வேல்யூ என்னது? 1.8197 into 10 to the power of -5 which is equal to ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட்ல என்ன இருக்குது? அசிட்டேட் அயான். அப்போ அசிட்டேட்டோட கான்சன்ட்ரேஷன் எது? சி ஆல்ஃபா தான். அப்போ சின்றது என்னது? கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது? 0.05. அப்புறம் ஆல்ஃபா வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? H பிளஸோட கான்சன்ட்ரேஷன். H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? 0.1 வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இது என்ன? 0.1 டிவைட் பை அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ எடுத்துருக்கிறோம்? 0.05 இல்லையா? அப்போ டிவைட் பை 0.05. அப்போ 0.05 வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1.8197 into 0.05 which is equal to நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9.0985 into 10 to the power of -7 வந்து கிடைக்குது. இந்த -5 சேர்த்தீங்கன்னா -7 வந்து கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டி பண்ணும்போது 0.05 into 0.1 which is equal to 5 into 10 to the power of -3 ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ வாட் இஸ் த ஆல்ஃபா? ஆல்ஃபா which is equal to 9.0985 into 10 to the power of -7 divided by 5 into 10 to the power of -3. அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 9.0985 இல்லையா? 9.0985 divided by 5 which is equal to நமக்கு கிடைக்குது 1.8197 into 10 to the power of -4 வந்து கிடைக்குது. இந்த -3 மேலே போகும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா +3 வந்து மாறும். அப்போ 10 to the power of -4 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இது வந்து ஆல்ஃபா வேல்யூ. இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா வந்து இது வந்து 3 ஆல்ஃபா வேல்யூயும் கம்பேர் பண்ணால் மொதல் ஆல்ஃபா வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன வந்துச்சு? மொதல் ஆல்ஃபா வேல்யூ அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன வருதுன்னா ஆல்மோஸ்ட் 19 பாயிண்ட் சம்திங் வந்து வந்துச்சு இல்லையா? 19 பாயிண்ட் சம்திங் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of -3 வந்து வந்துச்சு. செகண்ட் கேஸ்க்கு ஆல்ஃபா வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.8 into 10 to the power of -3 வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆல்ஃபா வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.8 into 10 to the power of -4 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு இதை விட இது வந்து நமக்கு வந்து 10 fold டிக்ரீஸ் ஆயிருக்குது. இதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா 10 fold வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண டிசோஷன் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. அப்போ இந்த காமன் அயன் எஃபெக்டால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக டிசோசியேட் ஆகக்கூடிய சால்ட்டோ இல்லை ஆசிட்டோ நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 கூட நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. இங்கே ஒரே ஒரு கான்செப்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த H பிளஸும் இந்த H பிளஸையும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம்? நம்ம கண்டுபிடிக்கிறது அசிட்டிக் ஆசிட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸஸாக Cl- இருக்கே சார், Cl- நமக்கு வந்து தேவையே கிடையாது. அசிட்டேட் அயான் நமக்கு என்ன இருக்கும்? சி ஆல்ஃபா வந்து இருக்கும். H பிளஸ் அயான் இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எவ்வளோ அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, இது எவ்வளோ அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து எப்படி வந்து அதை நெக்லெக்ட் பண்ணுறோம்? இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் அதை நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் தான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துருங்க.